இந்த காணொளியில் நாங்கள் ஒரு பரபரப்பான செய்தி, இன்றைக்கு உலகம் முழுவதுமே பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியை பற்றி தான் பார்க்க போகின்றோம். என்ன செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈரானினுடைய ஜனாதிபதி இறந்து விட்டாரா, உயிரிழந்து விட்டாரா என்கின்ற செய்தி தான் நேற்று இரவில் இருந்தே கூடுதலாக எல்லா உலகளாவிய ரீதியில் எல்லாராலுமே பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம். ஏனென்றால் அண்மையில் தான் இலங்கையும் கூட ஈரானிய ஜனாதிபதி வந்து சென்றிருந்தார். அதை பற்றி நானுமே பதிவிட்டிருந்தேன். அதாவது உமாஓயா எனப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை திறந்து வைப்பதற்காக அவர் இலங்கைக்கு வருகை தந்திருந்தார். அதன் போது அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகள் எல்லாருமே வந்து அவருடைய பாதுகாப்பு தொடர்பான முன்னடவடிக்கைகள் எல்லாவற்றையுமே மேற்கொண்டிருந்தார்கள். அப்படி ஒரு பலத்த பாதுகாப்பின் மத்தியில் அவர் வந்து இலங்கையில வந்து அந்த ஒரு திட்டத்தை திறந்து வைத்து அதன் பின்னராக பாதுகாப்பாக நாடு திரும்பி இருந்தார். அந்த நேரத்தில் நாட்டு மக்களுக்குமே, இலங்கை நாட்டு மக்களுக்குமே ஒரு பதட்டமான நிலைமை இருந்தது. காரணம், இந்த இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையில நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு போரில் வந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை ஈரான் ஜனாதிபதி அவர்களால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அதனால ஒருவேளை அந்த போரினுடைய ஒரு பக்க விளைவாக அல்லது அதனுடைய ஒரு எதிர்வினையாக இவரினுடைய இந்த ஒரு பயணம் ஏதாவது நடக்குமா, இவர் இலங்கைக்கு வருகின்ற பொழுது ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடுமா என்கின்ற ஒரு பரபரப்பு இருந்தது. ஆனால் அந்த எந்த ஒரு பிரச்சனைகளுமே இல்லாமல் அவர் முற்றுமுழுதாகவுமே பாதுகாப்பாக வந்து நாடு திரும்பி இருந்தார். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில இதே மாதிரியாகவே, அதாவது எவ்வாறு இங்கே ஒரு திட்டத்தை திறந்து வைப்பதற்காக வந்தேரோ அதே மாதிரியாகவே ஒரு விடயம் ஒன்றை, ஒரு நிகழ்வு ஒன்றை ஆரம்பித்து வைக்கிறதுக்காக சென்றவர் மீண்டும் ஈரானுக்கு திரும்பவில்லை. மாறாக அவர் உயிரிழந்து விட்டார் என்கின்ற ஒரு செய்தி இன்றைக்கு முழு உலகமுமே பேசிக்கொண்டிருக்கின்றது. உண்மையில் அவருக்கு என்ன நடந்தது, எதற்காக எங்கு சென்றார் இவர், என்ன ஒரு விபத்து நடந்தது, உண்மையில் அவர் உயிரிழந்து விட்டாரா என்கின்ற கேள்விகள் இன்னமுமே நிறைய பேருக்கு இருக்கின்றது. இந்த அனைத்து கேள்விகளுக்கும் விடை இந்த காணொலியிலே உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே முழுவதுமாகவே இந்த காணொலிகளை பார்த்து உங்களுடைய கருத்தை பதிவிடுங்கள். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இந்த ஈரானினுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்கள் நேற்றைய தினம் மாலை வேளையில் இருந்து அல்லது ஒரு என்னென்னு சொல்வது இரவு பொழுது கடந்த வேளைகளில் இருந்து உலகளாவிய ரீதியில் எல்லாராலுமே பேசப்பட்ட ஒரு விடயம் தான் இப்ராஹிம் ரைசி அவர்களுக்கு என்ன நடந்தது, அவர் உயிரிழந்து விட்டாரா என்கின்ற செய்திகள். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஈரானிய ஜனாதிபதி வந்து ஒரு திட்டம் ஒன்றை, அதாவது இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் கிஸ்கலாசி மற்றும் கோதாஃபாரின் அணைகளை திறந்து வைப்பதற்காக ஈரானின் கிழக்கு அஜர்பைஜான் மாகாணத்திற்கு அதிபர் ரைசி அவர்கள் சென்றிருந்த வேளையில் தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது. சென்றிருந்த வேளை என்பதையும் விட அந்த நிகழ்வு எல்லாவற்றையும் முடித்துக் கொண்டு அந்த அணைகளை திறந்து வைத்ததன் பின்னராக அஜர்பைஜானினுடைய அதிபரும் ஜனாதிபதியும் ஈரான் ஜனாதிபதியுமாக இணைந்துதான் அந்த ஒரு நிகழ்வை முன்னெடுத்திருந்தார்கள். காரணம், அந்த இரு நாடுகளுக்கு இடையிலேயும் வந்து எல்லை பிரிவுகள் வந்து நடைபெற்றிருந்தது. அது நிமித்தமாகத்தான் அந்த இரண்டு விடயங்களும் நடைபெற்றிருந்தது. அந்த அணைகளை திறந்து வைக்கின்ற விடயங்களும் கூட அதனை திறந்து வைப்பதற்காக இவர் சென்று அந்த விழாவை முடித்துக் கொண்டு திரும்பிய வேளையில தான் இந்த ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கின்றது. இதுல வந்து 3 ஹெலிகாப்டர், 3 உலங்கு வானூர்திகள் வந்து மொத்தமாக பயணித்திருக்கின்றன. அதுல வந்து ஜனாதிபதி அவர்கள் சென்று அந்த உலங்கு வானூர்தி மட்டுமே விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த ஒரு உலங்கு வானூர்தி வந்து அமெரிக்காவினால் தயாரிக்கப்பட்ட ஒரு உலங்கு வானூர்தி தான். அதுல வந்து நிறைய பேர் செல்லலாமான்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு நிறைய பேரெல்லாம் செல்ல முடியாது. ஒரு 15-20 பேருக்குள்ளதான் செல்லக்கூடிய மாதிரியான ஒரு உலங்கு வானூர்தி. அதுல வந்து ஒரு சில அதிகாரிகள் உட்பட வெளியுறவுத்துறை அமைச்சரும் கூட, ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் ஜனாதிபதி அவர்களும் கூட அதுல பயணித்திருந்திருக்கிறார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஒரு உலங்கு வானூர்தி வந்து அவர்கள் அங்கிருந்து வெளிக்கிட்டு ஈரானுக்கு போகின்ற சமயத்துல இடைப்பட்ட பகுதியில தான் அவர்களுக்கு இந்த ஒரு கடினமான ஒரு காலநிலை மாற்றத்தின் காரணமாக அவர்களால் பயணம் செய்ய முடியாததை அடுத்து தரையிறங்குவதற்கு முயற்சி செய்திருக்கின்றார்கள். அதன் பொழுதுதான் இந்த விபத்து நேர்ந்திருக்கின்றது. அந்த விபத்து நேர்ந்ததுமே அந்த விபத்து எங்கே நடைபெற்றது, எங்கே அந்த உலங்கு வானூர்தி விழுந்திருக்கின்றது, அவர்களுக்கு என்ன ஆனது, அதிகாரிகளுக்கு என்ன ஆனது என்கின்ற எந்த ஒரு தகவல்களுமே இல்லாமல் இருந்த சமயத்தில் துருக்கியினுடைய ஆளில்லா விமானங்கள் எல்லாமே இந்த பாதுகாப்பு அந்த மீட்பு பணிகளில் வந்து ஈடுபட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் ரஷ்யாவும் கூட தங்களினுடைய ஆதரவை தருவதாக
தெரிவித்திருந்தது. இப்படி இருக்கின்ற பொழுது துருக்கியினுடைய ஆளில்லாத விமானம் வந்து அதாவது மீட்பு பணிகளை முன்னெடுத்திருந்த வேளையில தான் குறிப்பிட்ட அந்த ஒரு இடத்துல வந்து வெப்ப மூலம் தென்படுவதாக சொல்லியிருக்கின்றது. அந்த ஒரு தகவல் துருக்கிக்கு கிடைத்திருக்கின்றது. அதன் பின்னராகத்தான் அவர்கள் அதனை ஈரானுக்கு வந்து தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வெப்ப மூலம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல நெருப்பு அல்லாட்டி ஏதாவது ஒரு வெப்பம் அந்த இடத்துல இருக்கின்றது அப்படின்னு சொல்லிச்சுனால் அதுல இருந்து வரக்கூடிய ஒரு அறிகுறி தான் இந்த வெப்ப மூலம் என்று சொல்லலாம். குறிப்பாக அந்த ஹெலிகாப்டர் அந்த உலங்கு வானூர்தி வந்து விபத்துக்குள்ளாக இருந்த நேரத்தில் அதுல இருந்து தீ ஏற்பட்டிருக்கலாம். அதனூடாக ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த வெப்ப மூலம். இது வந்து அவர்களுக்கு கிடைக்கப்பெற்றது. இந்த ஒரு அறிகுறி வந்து அவர்களுக்கு கிடைக்கப்பெற்றதும் அதனை உடனடியாகவே அவர்கள் ஈரானுக்கு அனுப்புகின்றார்கள். அந்த செய்தியை உடனடியாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஈரானினுடைய செய்தி ஊடகங்கள் எல்லாமே ஜனாதிபதி அவர்கள் வந்து உயிரிழந்து விட்டாரா, இன்னும் குறிப்பாக அவர் வீர மரணம் அடைந்து விட்டார் என்கின்ற மாதிரியாக செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள். இருந்தாலும் இந்த ஈரானினுடைய உத்தியோகபூர்வ அரசாங்க செய்தி ஊடகங்கள் வந்து எதுவுமே அவர் இறந்து விட்டதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்காமலே தான் இருந்தது. இந்த நிலைமையில ஒரு 10-15 மணித்தியாலங்களாக இந்த மீட்பு பணிகள் என்பதையும் விட அந்த இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கே நேரம் எடுத்தது என்று கூட சொல்லலாம். இவ்வளவுக்கு அவ்வளவு நிறைய நேரம் எடுத்ததற்கான காரணமும் கூட அவ்வளவு மோசமான ஒரு காலநிலை, பனிமூட்டங்கள், அது மட்டுமல்லாமல் ஒரு அடர்ந்த ஒரு பனிமூட்டங்களினால அந்த இடத்துல வந்து காலநிலை மாற்றங்கள் காரணமாகவே இந்த விபத்து நடந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு மீட்பு பணியும் தாமதமாக இருக்கின்றது. ஒரு 10-15 மணித்தியாலங்கள் கழித்து அந்த இடத்தை கண்டுபிடித்து அதன் பின்னராக மீட்பு பணிகள் வந்து ஆரம்பித்திருக்கின்றார்கள். தொடர்ந்துமே மீட்பு பணிகள் நடந்து கொண்டிருந்தாலும் கூட அவர்களுக்கு அது ஜனாதிபதிக்கும் அந்த ஏனைய அதிகாரிகளுக்கும் என்ன நடந்தது, அவர்களுடைய உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டனவா என்கின்ற செய்திகள் எதுவுமே உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படாமலே தான் இருந்தது. ஆனாலுமே அவர் உயிரிழந்து விட்டார் என்கின்ற வதந்திகளா அல்லது செய்திகள் என்று கூட சொல்லலாம், அதுகள் வந்து பரவிக்கொண்டே இருந்தது. இருந்தாலும் உத்தியோகபூர்வ அறிவிப்புக்காக மக்கள் அனைவருமே காத்திருந்தார்கள். ஏனென்று சொன்னால் ஈரானிய ஜனாதிபதியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மதத்திலையும் சரி, மதம் சார்ந்த நடவடிக்கைகளையும் சரி, ஒரு நாட்டை முன்னெடுத்து செல்வதிலையும் சரி ஒரு சிறந்த ஒரு தலைவராக திகழ்ந்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஒரு நிதி சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுதும் ஈரானை பொறுத்த வரைக்கும் ஒரு வலுப்பெற்ற நாடு, பொருளாதார ரீதியாக வலுப்பெற்ற நாடு. உங்கள் அனைவருக்குமே தெரியும், இந்த உமாயா திட்டத்துக்கு கூட அவர்களினுடைய நிதி பங்களிப்பில் தான் ஆரம்பத்தில் வந்து இது கட்டப்பட்டிருந்தது. ஆகவே இப்படியான ஒரு பெரிய ஒரு பொருளாதார நிலைமைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய 8வது ஜனாதிபதியாகத்தான் இப்ராஹிம் ரைசி அவர்கள் திகழ்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது இவரினுடைய இந்த மரணம் வந்து ஒட்டுமொத்த ஈரான் மக்களுக்கு இடையில் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு இடையிலேயுமே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. காரணம் தற்பொழுது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். ஏனென்றால் அந்த இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையில் நடைபெற்ற பிரச்சனை காரணமாக ஈரான் வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். அதன் காரணமாகத்தான் ஒரு பதட்ட நிலைமை இருந்து கொண்டே இருந்தது. ஈரான் ஜனாதிபதிக்கு எதுவும் நடக்குமா அப்படிங்கிற மாதிரியாகவே இருந்தது. ஆனால் தற்பொழுது நடைபெற்ற இந்த விபத்தும் கூட அனைவர் மத்தியிலே வந்து சந்தேகத்தை எழுந்திருக்கின்றது. ஆனாலும் இன்னமுமே தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்த பொழுதும் இது விபத்து தான் என்கின்ற மாதிரியான பெரும்பான்மையான கருத்துக்கள் இருந்தாலும் குறைந்த அளவு வீதமே இது விபத்தாக இருக்க முடியாது என்கின்ற மாதிரியாக சொல்லப்படுகின்றது. இது விபத்து தான் நடந்திருக்கின்றது என்று சொல்றதுக்கான காரணமும் கூட அந்த காலநிலை மாற்றங்கள் மட்டுமல்லாமல் இந்த உலங்கு வானூர்தி வந்து முற்றுமுழுதாக சேதமடைந்த நிலைமையில மீட்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தற்பொழுது உயிரிழந்தவர்களினுடைய உடல்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. ஆகவே இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில இறுதியாக உண்மையிலேயே ஈரானிய ஜனாதிபதிக்கு என்னதான் நடந்தது, அவர் உயிரிழந்து விட்டாரா என்கிற சந்தேகம் இன்னமும் இருக்கலாம் உங்களுக்கு, என்னுடைய காணொலியை பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கும். ஆனால் அதற்கான பதில் தற்பொழுது ஈரானிய அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வ செய்தி பிரிவு வந்து ஈரானிய ஜனாதிபதி அவர்கள் வீர மரணம் அடைந்து விட்டார், அது மட்டுமல்லாமல் மற்ற அதிகாரிகளும் வீர மரணம் அடைந்திருக்கின்றார்கள் என்கின்ற மாதிரியாக செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. நிச்சயமாக இது ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் தான். இது தொடர்பில் ஒவ்வொரு நாடுகளும் தங்களினுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வருகின்றார்கள். அமெரிக்கா சொல்லுகின்ற பொழுது அவர்களும் இது தொடர்பான கருத்துக்களை தாங்கள் தொடர்ந்து இந்த செய்திகளை பார்த்து கொண்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இது உண்மையிலேயே விபத்தா அல்லது இது வந்து திட்டமிட்ட ஒரு கொலையா என்கின்ற மாதிரியாக விசாரணைகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள். ஆகவே இதனுடைய விசாரணைகள் எந்த அளவுக்கு முன்முறமாக எடுக்கப்படுகின்றது என்கின்றதை பொறுத்து இதனுடைய முடிவு கிடைக்கும். ஆனால் பெரும்பான்மையான கருத்துகள் வந்து இது முற்றுமுழுதாக விபத்து என்கின்ற மாதிரியாகத்தான் இருக்கின்றது. உண்மையில் ஒரு 64 வயதில் 1960ஆம் ஆண்டுல இவர் வந்து பிறந்திருக்கின்றார். இப்ராஹிம் ரைசி அவர்கள் பிறந்திருக்கின்றார். பிறந்து அதன் பின்னராக அவருடைய தந்தை வந்து ஒரு வழக்கறிஞரும் அது மட்டுமல்லாமல் ஒரு மதத்தில் வந்து இனி இல்லை என்று ஒரு ஈடுபாடான ஒரு நபர். அவருடைய வழியையே பின்பற்றி இவரும் ஒரு மதத்தில் ஈடுபாடான ஒரு ஆளாக வந்து வளர்ந்து இன்றைக்கு ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக வந்து திகழ்ந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நிலைமையில அவர் உயிரிழந்திருக்கின்றார் என்பது அந்த நாட்டு மக்களுக்கு இன்னும் ஒரு அதிர்ச்சியான சம்பவம்.
அது மட்டுமல்லாமல் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒசாமா பின் லேடன் அவர்களினுடைய இறப்புக்கு பின்னராக இது ஒரு பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏனென்றால் அந்த ஒரு விடயம் வந்து ஒட்டுமொத்த நாடுகளுமே எதிர்பார்த்திருந்த ஒரு விடயம் ஒசாமா பின் லேடன் அவர்களுடைய இறப்பு செய்தி. அதுவுமே ஒரு பெரிய ஒரு திட்டமிட்ட ஒரு விடயமாக அரங்கேற்றப்பட்டிருந்தது. அதே மாதிரியாக இந்த ஒரு உயிரிழப்பு நடந்திருக்கின்றது. ஆனால் இது வந்து வீர மரணம் அப்படின்னு சொல்லி ஈரானிய அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. விபத்து என்று வருகின்ற பொழுது நிச்சயமாக அது எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய ஒரு விடயம். அந்த ஒரு விடயத்தில் இவர்கள் வீர மரணம் என்று சொல்லக்கூடியது வந்து உண்மையிலேயே ஈரானிய அரசாங்கம் வந்து அவர்கள் வந்து ஒரு ஐயப்பாட்டை வைத்திருக்கின்றார்கள். இது வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கக்கூடும். இதுக்கு வந்து இஸ்ரேலினுடைய உளவுப்படை கூட மொசாக் வந்து காரணமாக இருக்கக்கூடும் என்கின்ற மாதிரியாக நிறைய சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றன. இனி வருகின்ற காலங்களில் உண்மையிலேயே நாளைக்கு இல்லாட்டி அடுத்த தினங்களில் வந்து அவர்களுடைய உடல் வந்து முற்றுமுழுதாகவே மீட்கப்படலாம். அதன் பின்னராக இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்படலாம். இதன் பின்னால் உண்மையிலேயே விபத்து தான் இருக்கின்றதா அல்லது திட்டமிட்ட கொலையா என்பதும் தெரிய வரலாம். ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம். உண்மையில் ஈரானிய ஜனாதிபதிக்கு என்ன நடந்தது என்கின்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரியாக இன்னும் ஒரு காணொளியில நான் உங்களை சந்திக்கிறேன்.